ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து அக்கா வீட்டு விலாகோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன்னு சொல்லி நினச்சேன். இன்றைக்கி தான் ஃபோன் கிளியர் பண்ணிகிட்ருக்கிறப்ப இதெல்லாம் ஆட் பண்ணல, உங்ககிட்ட ஷேர் பண்ணலன்னு தோணுச்சு. ஸோ அந்த விலாக்லேருந்தே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த குட்டீஸ் எல்லோரும் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். மணி கொடுங்க சார். அவ இட்லி தான் ஆர்டர் பண்ணாவ, அஞ்சனா தோசை ஒன்றும் ஆர்டர் பண்ணல. அஞ்சனா தோசையில என்னடா போட்டு பண்ணுவ? மிளகா பொடி போட்டு பண்ணா அது அஞ்சனா தோசையா? சார், எனக்கு ஒரு தயிர் வடை சார். சரி பாக்கி உனக்கு அஞ்சனா தோசை ஒரு பால், ஒரு அஞ்சனா தோசை ஒரு பால் பால் அஞ்சனா தோசை பலியாச்சு. அஞ்சனா தோசை பால் மட்டும் வரும். அஞ்சனா தோசை பாபு கிட்ட எப்படி எடுக்கணும்? அஞ்சனா தோசை வேணுமா? வேண்டாம். அஞ்சனா தோசை வேணும். சரி வேணும். அஞ்சனா தோசை பாலோ பாலோ. ஏன் அஞ்சனா தோசை ஆனது? பாலோ. எனக்கு ஒரு தயிர் வடை சொன்னேன் சார். எனக்கு வந்து ஒரு மாரன் இட்லியும் தயிர் வடையும். மாரன் இட்லியும் தயிர் வடையும். சரி வேண்டாம், சரி வேண்டாம், ஓகே சரி வேண்டாம். போதுமா? அஞ்சனா தோசை மட்டும்தான் உண்டா, மாரன் இட்லி கிடையாதா? சரி, அப்ப ஆர்த்தி வடை உண்டா? சரி, அனுஷா சாம்பார் உண்டா? சரி, அப்போ மஹி சப்பாத்தி உண்டா? கிடையாது, அஞ்சனா தோசை மட்டும்தான் உண்டா? சுதன் பரோட்டா உண்டா? சரி, ஓகே. ஆமா, அஞ்சனா தோசையும் தயிர் வடையும். பாரு, நீ வந்தது என்ன சந்தோஷம் பாரு. அவ பெருமை இப்படி கொண்டு வந்தாலே ஏதோ சாப்பிடுறதுக்கு தான் தாரான். அப்புறம் லஞ்ச் தான் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு மாம்பழ புளிശ്ശേരി, கத்திரிக்காய் ரோஸ்ட்டு, கேரட் முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு துவரன், வெண்டைக்காய் கோவக்காய் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து ப்ளே எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். 2 days ஃபேமிலியோடு சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ஜென்ரலாக எல்லா வீக்கெண்டுமே அம்மா வீட்டில் தான் வந்து மீட் பண்ணுவோம். பட் இந்த வாரம் ஒரு சேஞ்சுக்கு அக்கா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். ஏன்னா மகாமகியுமே வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. மாறனுமே நல்லா என்ஜாய் பண்ணால், நானும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். மெயினாக நல்ல வகையாக வந்து சாப்பிட்டேன். எத்தனை பேத்துக்கு வந்து இது மாதிரி அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போகிறப்ப வந்து ஒரு நல்ல வைப் இருக்கும், நல்ல ஜாலியாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான், மாறன், மித்ரா, மகி, அக்கா எல்லாருமே நல்ல கதை பேசி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ அடிக்கடி வந்து இந்த மாதிரி மீட் பண்ணணும் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான். அம்மாவோட ஹேர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பயங்கர கர்லியான ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கும் அம்மாவுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா நல்லா அடர்த்தியும் கூட. ஸோ ட்ரையர் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. ஸோ அகாராவோட ட்ரையர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரையரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 டைப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நார்மல் ஹேர் ட்ரையர் மாதிரி உள்ளது. அதை தவிர வந்து உங்களுக்கு தனியாக டிஃப்யூசர் வந்து இருக்குது. அப்புறம் கான்சன்ட்ரேட்டர் நாசல் வித் கோம்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த விதத்தில் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம்.
ஸ்பீட் அண்ட் ஹீட் செட்டிங்ஸ்க்கு வந்து 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வந்து 0, 1, 2 அப்படி 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. 0னா ஆஃப், 1னா லோ ஸ்பீட், 2னா வந்து ஹை ஸ்பீட். ஸோ நமக்கு எந்த ஸ்பீடில் வேணுமோ அதுக்கு தக்கன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஸ்விட்சுக்குமே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே 0, 1, 2 இருக்குது. 0னா வந்து நல்ல கூல் ஏராக வந்து வரும், 1னா வார்ம் ஏர், 2னா வந்து நல்ல ஹாட் ஏராக வந்து வருது. இதோட வந்து அடிஷ்னலாக கூல் ஷார்ட் பட்டனுமே வந்து இருக்குது, கூல் ஏர் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு என்ன செட்டிங்ஸ் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். அம்மாவோட ஹேர் பற்றி எல்லாத்துக்குமே வந்து தெரியும், சூப்பர் கேர்லியான ஹேர், அதுவும் இல்லாமல் நல்லா அடர்த்தியும் கூட. எனக்குமே வந்து அப்படி தான், பட் நான் வந்து கொஞ்சம் ரேராக தான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். அம்மா தான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன்னா உள்ள முடியெல்லாம் காயவே மாட்டுக்கு, தலைவலி அடிக்கடி வருது சொல்லியிருந்தனால வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் கேர்லியான ஹேர் இருக்குது, இல்லைனா ரொம்ப திக்காக இருக்குது, உள்ள ஹேர் வந்து காய மாட்டுக்கு, அதனால் வந்து தலைநீர் எல்லாம் இறங்கி தலைவலி வந்து அடிக்கடி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தலை குளிக்கிறப்ப வந்து அந்த உள்ள ஹேரை மட்டுமாவது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அங்கே உள்ள ஹேர் உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி தலைவலி அதெல்லாம் கூட வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது, தேவைப்பட்டுனா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அம்மா வந்து சூப்பர் ஹாப்பி, ஏன்னா வந்து ரொம்ப நாளாக அம்மா வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து இப்படி ஒரு ட்ரையர் அம்மாவுக்கு கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொரு ப்ராடக்ட்டுமே வந்து அம்மாவுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்து இன்னும் வரல, அது வந்த பிறகு அதையுமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா சுதன் வந்து ஒரு ஷூட் போயிருந்தாங்க, அதனால தான் அம்மா வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்திருந்தேன். அம்மா வீட்டிலேருந்து வரப்பவே வந்து டின்னருக்கு வந்து சாம்பார் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு குட்டீஸ் 2 பேரும் கொஞ்ச நேரம் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பசில் வந்து எக்ஸ்ட்ரோ கிட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ஃபேஸ் சேஞ்சிங் ரூபிக்ஸ் க்யூப் மாதிரி தான், ரொம்ப வந்து என்டர்டெய்னிங்காக வந்து இருக்கும், ரொம்ப நேரம் என்கேஜாக வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இன்ஸ்டாகிராமில் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து அந்த க்யூப் பீசஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, மித்ரா வாயில் போட்டாமன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட கேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இல்லை சுதன் பக்கத்தில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி குட்டி திங்ஸை வந்து மித்ராவுக்கு விளையாட வந்து கொடுப்போம், இல்லைனா இதை கண்டிப்பாக வந்து அவளுக்கு கொடுக்க மாட்டேன். அதுவும் அவள் இப்போ இருக்கிறது வந்து அந்த தவளை ட்ரை பண்ணுற ஸ்டேஜ். குழந்தைங்க வந்து ரோல் ஓவர் பண்ணி அந்த ஊறக்கூடிய டைம், அந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க கண்ணில் மட்டும்தான் குட்டியோண்டு இருக்கிற ஐட்டம் கூட வந்து படும். அதனால் வீடையுமே ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா ஏதாச்சும் எடுத்து போட்டாங்கன்னா கூட வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், லூஸ் மோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட பேபியும் இந்த மாதிரி ரோல் ஓவர் பண்ணி அந்த ஊறக்கூடிய ஸ்டேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி ஐட்டம் தூசி கூட வந்து வீட்டில் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. நான் டெய்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வேக்யூம் போட்டுருவேன். ஏன்னா பெருக்குனா கூட வந்து குட்டி குட்டி தூசி இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ வேக்யூம் கிளீனர் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து சின்ன தூசி கூட இல்லாமல் அது சூப்பராக க்ளீன் பண்ணிவிடும். ஸோ நான் இப்படி தான் வந்து எங்கள் வீட்டை வந்து க்ளீனாக வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டிலேருந்தே சாம்பார் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு தோசை தான் ஊற்றலான்னு நினச்சேன். சரி எப்போயுமே வந்து ப்ளெயின் தோசை தானே சாப்பிட்றோம், தக்காளி தோசை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து தக்காளி அப்புறம் வந்து வெள்ளைப்பூண்டு இந்த 2ஐயும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாகவே வந்து எடுத்துக்கோங்க. அதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு மாறன் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். பூண்டு போடுறதுனால வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா இதோடவே வந்து காஞ்ச மிளகாவையும் போட்டு வந்து பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மாறன் மித்ரா 2 பேத்துக்குமே வந்து கொடுக்குறனால சில்லி பவுடர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணல. ஸோ இந்த அரைச்ச பேஸ்ட்டை எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தோசை மாவை வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் அரிசி மாவு வேணால் ஆட் பண்ணி கொஞ்சம் மாவை வந்து திக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசை வந்து உங்களுக்கு ஒட்டிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தோசை எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தோசை மாவு இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிலேயே இதையும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சால்ட் எல்லாமே ஆல்ரெடி தோசை மாவில் வந்து இருக்கும். சால்ட்டு சப்போஸ் உங்களுக்கு பத்தாமல் இருக்குது அப்படின்னா தேவைப்பட்டுனா கொஞ்சம் சால்ட்டு கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மாறனுக்கும் மித்ராக்கும் ஃபஸ்ட்டே வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணாமல் தோசை வந்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சில்லி பவுடர் வந்து போட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் தோசை மாதிரி தான் வந்து ஊற்றிருந்தேன். இதுக்கு வந்து நான் திருப்பி போடல, தோசை ஊற்றிட்டு அப்புறம் சுற்றி எண்ணெய் வந்து ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். ஸோ அப்படிங்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஜென்ரலாக மித்ராவுக்கு மட்டும் எப்போயுமே நார்மல் தோசை கூட வந்து இந்த மாதிரி தான் விடுவேன், திருப்பி போட மாட்டேன். நம்ம ஆவியில் அவிச்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து திருப்பி போடுவேன். பட் இந்த டொமேட்டோ தோசையை வந்து நான் திருப்பி போடாமல் இப்படியே மூடி போட்டு வந்து சுட்டு எடுத்துருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார் வச்சு தான் வந்து சாப்பிட்ருந்தோம், ரொம்ப நல்லா
நல்லா இருந்துச்சு. இது கூட வந்து நீங்கள் கார சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா சட்னி கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயும் நார்மல் தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்பப்போ வந்து ட்ரை பண்ணலாம். வெஜிடபிள்ஸும் குழந்தைங்களுக்கு வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹேர் ட்ரையர் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுனா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.